ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு எஸ்எல் தாஸ் அப்படிங்கிற பிரதரும் அந்த சிஸ்டரும் சேர்ந்து நமக்கு தங்கச்சி மடத்தில் இருந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க என்னோட சேர்ந்து அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அனுப்பியிருக்காங்கன்னு. வாடாமல்லி விதைகள் இருக்குது இதில், அதுக்கப்புறம் கத்தரி விதைகள், அதுக்கப்புறம் பாருங்கள் முடக்கத்தான், அப்புறம் மரவெண்டை. இவங்க கொடுத்த மரவெண்டை தான் நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். இப்போ நல்ல வேளை மரவெண்டை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மரவெண்டையும் நமக்கு வந்துடுச்சு. அப்புறம் அவரைக்காய், இது வந்து நாட்டு தக்காளி, இது என்னது பாகற்காய், இது முருங்கை விதை, தூதுவளை, இலந்தைங்க. பரவாயில்ல, இலந்தை எங்கள் வீட்லேயுமே இல்லை. ஸோ அதையுமே நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜினியாவில் பிங்க் கலர், கனகாம்பரம், சங்குப்பூல ஊதா கலரும் வெள்ளை லைட் பிங்க் எல்லாம் கலந்து தான் கிடக்குது. ஸோ நம்ம எல்லாம் போட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கரும்புலா விதைகள் கொஞ்சமாக தான் இருக்குது. திருநீற்று பச்சிலை இவ்வளோ விதைகள் அனுப்பியிருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இலந்த பழம் நல்ல பெருசு பெருசாக இருக்குது. பட் இது காயாக இருக்குது, பழுக்கணும்னு நினைக்கிறேன். அது போக கட்டிங்ஸ் பாருங்கள், தூதுவளை, அதுக்கப்புறம் இது எல்லாமே தவசிக்கீரைன்னு நினைக்கிறேன். ஸோ தவசிக்கீரை நம்ம வீட்டில் இன்னும் செழிப்பாக வளராததுனால நம்ம தவசிக்கீரை நம்மளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது மாதிரி தெரியுது, டேபிள் ரோஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து ஒரு கட்டிங்ஸ் கிடக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரில, வெறும் கட்டிங்ஸ் மட்டும் இருக்கிறனால எனக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வெத்திலைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வெற்றிலை தானா என்னன்னு தெரியல. வேர் மட்டுமே இருக்கிறனால எனக்கு கோவக்காய் கட்டிங்ஸ் 2-3 கிடக்குது. வெத்தலையும் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வெத்தலையும் இருக்குது. இவ்வளோ அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம கட்டிங்ஸ்லாம் யாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ கட்டிங்ஸ்லாம் லோக்கல், அதாவது கொரியர் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து லோக்கலில் உள்ளவங்களுக்கு, நம்ம கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் வந்து இருக்கிறத இப்போ நம்ம இந்த வாரம் யாருக்கெல்லாம் அனுப்புகிறோமோ அவங்களுக்கு எல்லாமே இந்த விதைகளையும் சேர்த்து போட்டு நான் அனுப்ப போகிறேன். ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்கெல்லாம் உண்மையாகவே லக்கியஸ்ட் பர்சன் தான். ஓகே, நம்ம ஆடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 8-9 விதைகள் எடுத்து வச்சுருந்தேங்க நம்ம வீட்டில் உள்ளது. ஸோ அதோட சேர்த்து இதையும் நம்ம போட்டு அவங்களுக்கு இது நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் அனுப்பிடுவேங்க. ஓகே, இந்த நேரத்தில் நம்ம அந்த சகோதரிக்கும் சகோதரருக்கும் தொடர்ந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி விதைகள். அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.